இப்போ காலிஃப்ளவர் சீசன் போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் டெம்போவில் போட்டு இந்த காலிஃப்ளவர் விற்றுட்டே இருக்காங்க. எப்போது வாங்குறத விட கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் நான் காலிஃப்ளவர் வந்து அதிகமாக எடுத்து செய்வேன். ஹஸ்பண்ட் வந்து சரி இந்த வீக் சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுடு தண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த காலிஃப்ளவர் போட்டுட்டு வடித்து வச்சுருவேன். ஹஸ்பண்டே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த தலைவலி நம்மளுக்கு இல்லை. நான் வந்து தக்காளி சாதம் மட்டும் தான் தாளித்து விட்டேன். ரேஷன் அரிசியில் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரேஷன் அரிசி மட்டும் முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி சாதம் 10 நிமிஷத்தில் தாளித்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போன ஒரு வீடியோ அப்படின்னா இந்த ரேஷன் அரிசி தக்காளி சாதம் தான். இந்த ரெசிபி வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நார்மல் அரிசியை விட இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் செய்யும் போது சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பாலிஷ் பண்ணாத அரிசி இல்லைங்களா, அதனால் எங்கள் வீட்டில் பிரியாணி தக்காளி சாதம் எது செஞ்சாலும் இந்த பச்சை மிளகா பட்டை கிராம்பு இதெல்லாமே எடுத்துடணும். அப்போ தான் பேசாமல் சாப்பிட்டுக்குவாங்க. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.